அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதுல கேட்ட கேள்வி, தமிழ்நாட்டுல ஸ்டாலின் மாடல் ஆட்சியில சட்டம் ஒழுங்கு பாதாளத்திற்கு சென்றடைவதை கடந்த 24 மணி நேரத்துல வந்த செய்திகளை தெளிவா உணர்த்தி இருக்கின்றாரு. கும்பகோணம் அருகே பட்டீஸ்வரம் பள்ளி மாணவர்கள் இடையான மோதல்ல தாக்கப்பட்ட +2 மாணவர் பரிதாபமா உயிரிழந்திருப்பதா செய்திகள் வெளியாகிருக்கு. நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். அது ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம். அதாவது +1 +2 படிக்கக்கூடிய கலையரசன் அப்படிங்கிற அந்த பையன் அந்த +2 மாணவனை போட்டு மண்டையிலே பயங்கரமா அடிச்சு ஒரு மூளைச்சாவுக்கு சென்றடைந்து அந்த பையன் உயிரிழந்துட்டான். இந்த செய்தி எந்த அளவுக்கு நம்ம சொசைட்டி கெட்டு போயிருக்கு அப்படிங்கிறதுக்கு நம்ம ஒரு உதாரணமாவே எடுத்திருக்கலாம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில எடை தராசால அடித்து காய்கறி கடைக்காரர்களுடைய சண்டைகள் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் பார்த்தோம்னா மாணவர்கள்லாம் கல்லால மாணவனை அடிச்சு கொன்றது. இந்த மாதிரி ரெண்டு பக்கமே ஒரு கொலை கண்டிப்பா தமிழ்நாட்டுல நடந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அடுத்து தென்காசியில சொத்து தகராறு காரணமா விவசாயி வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. இன்னொரு பக்கம் சேலம் தோப்பூர் பகுதியில தலை துண்டித்து கொலை செய்யப்பட்ட இளைஞர்களின் தலையை தேடும் போலீசார்கள். இப்படி நாளுக்கு நாள் தமிழ்நாட்டுல கொள்ளை எல்லாமே அதிகரிச்சுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி குற்றஞ்சாட்டு வச்சிருக்காங்க. அடுத்து நாகர்கோயில்ல பட்டப்பகல்ல சாலையில நடந்து சென்ற பெண்ணை வழிமறித்து திருட முயற்சி நடக்குது. இப்படி பள்ளி மாணவர்களிடையே படிப்பு தான் வளர வேண்டும். ஆனா ஸ்டாலின் ஆட்சியில வன்முறை போக்கு தான் அதிகரிச்சுட்டு வருது. கொலை வரை நீடித்து உள்ள இந்த மோதல் வெறிய கட்டுப்படுத்த தவறி இருப்பதாக பொம்மை முதல்வரின் அரசு வெட்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. விவசாயி, வியாபாரி, பெண் இளைஞர்கள்னு சொல்லி யாருக்குமே பகலா இருக்கட்டும் இரவா இருக்கட்டும் எந்த நேரத்திலுமே துளி கூட பாதுகாப்பு இல்லாத ஒரு அவலத்தின் மொத்த உருவான ஆட்சிதான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய நடத்தி வருகிறார் அப்படின்னு சொல்லி தன் தமிழகத்தில் ஒட்டுமொத்த வளர்ச்சியையும் சீர்கெட்டு உள்ளது. சுய விளம்பரத்துல திளைக்கும் பொம்மை முதல்வர் இதை எப்போதான் உணர போகிறாரோ? ஆட்சியில இருக்க போவது 4 மாதங்கள் தான். அந்த மாதங்கள்லயாவது சட்டம் ஒழுங்கின் மீதான கவனத்தை செலுத்துமாறு ஸ்டாலின் மாடல் அரசுக்கு திமுக அரசையும் வலியுறுத்தி இருக்கின்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். மக்களே, இதற்கெல்லாம் முதல்வர் அவர்கள் என்ன பதில் சொல்ல போறாருன்றது தெரியல. அது மட்டும் இல்லாம இன்னும் அரசியல்ல பிடிக்க போகும் சூடு எல்லாத்தையுமே பொறுத்திருந்து பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.